ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு வந்து இன்னொரு குழந்தை தேவைப்படுது. ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஏதாவது முடியாம போயிருக்கலாம். இந்த குழந்தைய வந்து அவங்க ஆக்சிடென்ட்ல ஏதோ இழந்திருக்கலாம். அப்ப இன்னொரு குழந்தை அவங்களுக்கு தேவைப்படுதுங்கிறப்போ, அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் மறுபடியும் அந்த எப்படி ஃபேமிலி பிளானிங் பண்ணாங்க? பிம்பிரியோபிளாஸ்டியா இல்ல டியூபல் லைகேஷனா என்ன மாதிரி மெத்தட்ல பண்ணாங்க? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 2 மெத்தட் இருக்கு. ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கப்புறம் குழந்தை வேணும்னா, முதல்ல அந்த இன்ஃபார்ம் பண்ணிறணும். ஃபேமிலி பிளானிங் பண்ண இன்ஸ்டிடியூட்ல வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிறணும். அந்த ஃபேமிலி பிளானிங் பண்ண பேஷண்ட்டுக்கு மறுபடியும் நம்ம வந்து ரீகானலைசேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ரொசீஜர் பேரு தான் ரீகானலைசேஷன். அதாவது ஃபேமிலி பிளானிங்ல என்ன பண்றாங்கன்னா, டியூப வந்து ஒரு போர்ஷன் டியூப் வந்து மெல்லிசா இருக்கும். அதுல வந்து 1 சென்டிமீட்டர், 1.5 சென்டிமீட்டர் கட் பண்ணிட்டு, அந்த 2 எண்டும் தனித்தனியா நிக்கும். ஸோ நம்ம இந்த ப்ரொசீஜர்ல என்ன பண்றோம்னா, அந்த 2 எண்டையும் பிடிச்சு, அத எட்ஜ மட்டும் ட்ரிம் பண்ணிட்டு, அத மறுபடியும் மைன்யூட்டா இருக்கும். அது ரொம்ப ஒரு 2 மில்லிமீட்டர், 3 மில்லிமீட்டர் அவ்வளவுதான் இருக்கும். ஸோ அத வந்து மைக்ரோஸ்கோப் மூலமா அத பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி தான் பண்ணணும் அத. அத வந்து மெல்லிசான ஒரு சூச்சர் மெட்டீரியல் வச்சு, அத வந்து சூச்சர் போட்டுட்டு, அந்த பேட்டர்ன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டை அடிச்சு பார்ப்பாங்க. ஸோ அது வந்து டை வந்து வெந்துருச்சு அப்படின்னா, நம்ம ஆப்ரேஷன் வந்து ஓகே. ஆனா, அதுக்கப்புறம் வந்து சில சிக்கல் வரும். என்னன்னா, அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல, ஆ சில சமயம் அந்த டியூப் வந்து அதுவே மெல்லிசா தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஸ்ரிங்க் ஆகும் சில பேத்துக்கு. ஸோ, அந்த மாரி நேரத்தில கரு உறப்ப என்ன ஆகும்னா, அந்த கரு வந்து அங்க வந்து மாட்டிக்கிரும். யூட்ரஸுக்கு முடியாது. ஏன்னா, அந்த யூட்ரஸ் அந்த டியூப்ல தான் கரு ஃபார்ம் ஆகுது. கரு ஃபார்ம் ஆகி அது நகர்ந்து யூட்ரஸுக்கு போகணும். ஸோ, அது வந்து போக முடியாம அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி நின்றும். அப்போ அதுக்கு பேர் தான் எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்றோம். போன தடவையே நம்ம எக்டோபிக் பிரெக்னன்சி பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த எக்டோபிக் பிரெக்னன்சி வந்துருச்சுன்னா, மறுபடியும் நம்ம வந்து அந்த டியூப வந்து லூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு இன்னொரு தீர்வு, இன்னொரு ஆப்ஷன் என்னதுன்னா, இந்த டியூப் பிரச்சனை, அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா, ஐவிஎஃப் சொல்லி டைரக்ட்டா நம்ம வந்து செயற்கை கருத்தரிப்பு மூலமா, அ அப்போ வந்து நமக்கு டியூபல் ஃபேக்டர்ஸே தேவையில்ல. மதரோட எக்க வெளியே எடுக்கிறோம். ஃபாதரோட செமனை வந்து நம்ம எடுத்துடுறோம். இது 2யும் நம்ம வந்து வெளியே டெஸ்ட் டியூப்லேயே ஃபெர்டிலைஸ் பண்ணிட்டு, அந்த எம்ப்ரியோ 5 டேஸ் ஆனதுக்கப்புறம் அந்த எம்ப்ரியோவே டைரக்ட்டா வந்து நம்ம மதரோட யூட்ரஸ்ல வைக்கிறோம். ஸோ அந்த இது வந்து இந்த எக்டோபிக் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து சேஃப்டியான ப்ரொசீஜரும் கூட. ஸோ நம்ம ரீகனலைசேஷன் பண்ணி கன்சீவ் ஆகுறத விட, டைரக்ட்டா ஐவிஎஃப் மூலமா கன்சீவ் ஆகுறது ரொம்ப சேஃப்டி.